அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ரொம்ப நன்றி. இந்த இடத்துல வந்து நின்னவுடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு நினைவுகள் வந்து ஓடுது. ஏன் அப்படின்னா, வாலிப பிரயாத்தில் நாங்கள் வளர்ந்த சபை இந்த சபை. ஸோ தேவன் மீண்டுமாக உங்களோடு கூட இந்த பாடத்தை படிக்கும்படியாக தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஓய்நாள் பள்ளி இலாக்காவுக்கும் சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுசும் நம்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு டாப்பிக்கில் படிச்சுட்டு வரோம் இல்லையா? மறைமுகமான ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பசில் மாதிரி நம்ம பெற்றோர்கள் அநேகர் வந்து இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து இந்த பசில்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா? அதாவது நிறையா விதமான பசில்ஸ்லாம் சேர்த்துருப்போம். நம்ம இன்றைக்கி பாடம் அல்லது இந்த காலாண்டு முழுவதும் நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு பசில் தான். அதாவது கல்யாணம், தேசங்கள் சொல்லி நிறையா விதமான ஒரு மறைமுக குறிப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? தீர்க்க தரிசனத்தின் அந்த ஒரு நிறைவேறுதலையும் அந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தையும் குறித்து நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த வார பாடத்தின் தலைப்பு வந்து தேசங்கள் பகுதி 1 அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். இந்த தேசங்கள் பகுதி 1 அப்படின்னு நான் பார்த்தோன்னே இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம், இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இந்த பாடத்தை படிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு பாடம். அதாவது எப்படின்னா, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை இவ்வளோ பெருசா, இவ்வளோ மகிமை உள்ள தேவனா, இவ்வளோ இரக்கமுள்ள தேவனா அப்படின்றத நம்ம அதிகமாக அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் அப்பா. எங்களோட நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல் எங்களோடு இருக்கட்டும். இந்த பாடத்தை தேவரே நாங்கள் படிக்கும் பொழுது உலக சிந்தனைகள், சுயத்தின் சிந்தனைகள் வந்து எங்களை தடுத்து விடாதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய சிந்தனை முழுவதையும் நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி வைத்து நீர் இந்த நாளில் எங்களுக்கு வைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கிறிஸ்தேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, ஒரு சின்ன கேள்வியோடு நம்ம ஆரம்பிப்போம். எத்தனை பேருக்கு ஏதேன் தோட்டத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? கடவுளுக்கு நன்றி, எல்லாரோட கைகளும் உயர்த்தப்படுது இல்லை? சரி, இன்னொரு கேள்வி, ஏதேன் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் வந்து கற்பனை பண்ணியிருக்கீங்க உங்களோட சிந்தனையில்? ஓகே, அதற்கான கைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக. நான் போனோம், ஆனால் அது எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணதே இல்லை. நான் இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கு முதல்ல வந்தது அதுதான். இந்த கடவுள் முதல் அழகான ஒரு தோட்டத்தை செஞ்சு அதை ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பூர்ணமான, ஒரு நேர்த்தியான, ஒரு அழகான ஒரு தோட்டமாக இருக்கணும் இல்லை? இன்றைக்கி நம்ம எல்லாம் இந்த சபையில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்முடைய ஜீவியம் இங்கே இருக்குது அப்படின்னா எதுக்காக? மீண்டும் தேவன் ஸ்தாபிக்க போகிற அந்த தேவன் தேட்டத்துக்குள்ள நான் போகணும், அந்த இடத்துல என் தேவனோட நான் உறவாடணும், என் தேவனோட நான் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். சரி, ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு எதுக்கு நம்ம வெளியே வந்தோம்? நம்முடைய பாவத்தினால அல்லது நம்முடைய மீறுதலினாலன்னு சொல்லலாம் இல்லையா? இன்றைக்கி பாடமே அதுதான். எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, ஒரு பிள்ளை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் செய்யுது, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையா முதல்ல போய் கண்டிப்பாங்க. அதே தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் செஞ்சு பாவம் செய்கிறோம். தேவன் வந்து அந்த பாவத்திலேருந்து என் பிள்ளையை எப்படி நான் வெளியே கொண்டு வரணும், அந்த பாவத்தை என் பிள்ளைக்கு இது பாவம்னு சொல்லி நான் எப்படி உணர்த்தணும்னு சொல்லி தேவன் போராடுகிற போராட்டம் தான் இன்றைக்கான பாடம். அதாவது இந்த பாடத்தை தேசங்கள் பகுதி 1ன்றதை விட நம்மோடு கூட தேவனுடைய போராட்டத்தின் பகுதி 1ன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அதுதான் இன்றைக்கி ரொம்ப அழகாக நான் ஒரு மனன வசனம் நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அப்போது தேவன் கையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன கிடையாது? அழிவுன்றதே கிடையாது.
அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் வந்து நம்மளை கொண்டு போகணும், அந்த இடத்துல நம்மளை சேர்க்கணும்னு சொல்லி பாடுபடுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது அநேக விதங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவன் நமக்காக ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூ ஆர் டூயிங் த திங் பர்ஃபெக்ட்லி இன் அ ராங் வே அப்படின்பாங்க. அதாவது சரியான காரியத்தை சரியான விதத்தில் தப்பாக செய்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சரியான காரியம் ஆனால் சரியான விதத்தில் தப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைக்கு தோன்ற மாதிரி, ஓகே இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன், நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும்போது ஒரு வசனம் தான் நமக்குலாம் மனசில் வரணும் இல்லையா? மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையாக இருக்கும், அதன் முடிவோ மரண வழிகள் இல்லையா? இன்றைக்கி பாடமே அதுதான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று செய்கிறோம், தேவன் வந்து நம்மளை அப்படியே அழகாக திருப்பி கொண்டு வந்து சரியான பாதையில் விடப்போகிற ஒவ்வொரு அந்த எண்ணங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த காட்சி வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தொட்டு தேவன் சொல்கிறாங்க, கண்ணுங்களா நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, இனிமேலும் நான் என்ன பண்ண முடியாது, உங்களை அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வச்சிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கனியை சாப்பிடுவீங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு இந்த பாவத்தில் வாழ்கிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தேவன் ஆதாம் ஏவாளையும் ஒரு இரக்கத்தோடைய ஒரு அன்போடையும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதாவது தப்பு செஞ்சுட்டா நீ மோசமானவே, இனிமேல் உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு கிடையாது. தேவனுடைய அன்பை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். என்னால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த பாவத்தில் வாழ்கிறத என்னால் பார்க்க முடியாது, அது உங்களாலையும் தாங்க முடியாது, அதனால் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, தயவு செஞ்சு வெளியே போங்க, ஆனால் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அழகாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி 2 பேருக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் அப்படியே தோட்டத்தோட்டு வெளியே வைக்கிறாங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மனசில் ஒரு போராட்டம், சே எவ்வளோ ஒரு அன்பான தேவன், இப்படி ஒரு அன்பான தேவன் நமக்காக போட்ட ஒரு திட்டத்தில் நம்ம இப்படி விழுந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு பாரம். அந்த பாரத்தை நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, எங்கள் தேவன் கரத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தங்கள் ஆதாம் ஏவாளும் வந்து ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி நின்று பலி செலுத்தி தாங்கள் செய்த பாவத்துக்காக மனம் வருந்துறாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அதை யாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ குடும்பமாக வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி தாங்கள் இழந்து போனதை நினச்சும் தாங்கள் பெறப்போவதை நினச்சும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசுவாசத்தோடு அந்த இடத்துல பலி செலுத்துகிறாங்க. இதுதான் நம்முடைய முந்தைய பெற்றோர்களுடைய ஒரு நிலை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இன்றைக்கி நான் இழந்துட்டேன், ஆனால் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தேவன் மேலே உள்ள ஒரு விசுவாசத்தில் அவங்க அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் பலி செலுத்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக போயிட்டே இருக்கு. ஆனால் மனுஷன் அப்படியே திருந்தி நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டாங்களா? ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த ஒரு பாரம் இருக்குது, நாங்கள் இழந்துட்டோம் ஆனால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஒரு பாரம் இருந்தாலும் திருப்பி மனுஷன் விழுந்ததை நம்ம பார்க்குறோமா, இல்லை மனுஷங்கள் அப்படி தேவனுக்குள்ளே நல்ல விசுவாசமாக வளர்ந்ததை பார்க்குறோமா? நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மனுஷன் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தானா கெட்டவனாக வாழ்ந்தானா? ரொம்ப சிம்பிளாக பேசுவோமே. ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் ரொம்ப பாவத்துக்குள்ளே தான் போய்கிட்டே இருந்தாங்க இல்லை? அது எப்படி அவங்களால அப்படி போக முடிஞ்சிச்சு? இவ்வளோ ஒரு அன்பான தேவன், இவ்வளோ ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன், இவ்வளோ ஒரு விசுவாசத்தை நமக்கு சொல்கிறாங்க, நான் உனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து என் கூட நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டும் ஒரு அடுத்த சந்ததி என்ன ஆகுது, விழுகுது. ஒரு 10 சந்ததிக்கு அப்புறம் விழுந்தா கூட பரவாயில்ல, இல்லை அது சரியாக அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க, அதனால் அப்படியே தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதாம் ஏவாள் வெளியே வராங்க, அடுத்த சந்ததி என்ன ஆகுது, அந்த பாவத்துக்களை திருப்பி விழுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ யோசித்து பாருங்களேன், சாத்தானுடைய கிரியைகளும் சாத்தானுடைய சிந்தனைகளும் எவ்வளோ தூரத்துக்கு மனுஷனுடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா காயின் போய் யாரை கொல்றாரு, ஆபேலை கொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க சாத்தானுக்கு அப்போ அந்த இடத்துல தேவன் மேலே அந்த ஒரு விசுவாசம் இருந்தாலும் அந்த சாத்தானுக்கும் அவங்க இடம் கொடுக்குறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்படியாக போய்கிட்டு இருக்கிற காலத்தில் தான் யாருடைய காலம் வருது, நோவாவினுடைய காலம் வரதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போது நோவாவுடைய காலம் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக உண்மையும் உத்தமும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்கள் எல்லோரும் இருந்தாங்களா? எல்லோரும் எப்படி இருந்தாங்க? என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அதான் இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை. கேள்விப்பட்டிருக்கோமா?
இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன தோணுதோ நீ அந்த வாழ்க்கையை வாழுப்பா, உனக்கு என்ன சரின்னு போடுதோ அதை நீ என்ன செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நோவாவினுடைய காலத்தில் என்ன வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா இதுதான், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், மதுரையிலே நான் அட்லீஸ்ட் ஒரு 10 ஆட்டோக்கு பின்னாடினாலும் நான் பார்த்துருப்பேன், எண்ணம் போல் வாழ்க்கை. அதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் தேவன் வந்து தேடுறாங்க, ஒரு பிள்ளை எனக்கு கிடச்சிடாதா, ஒரு பிள்ளை எனக்கு. யோசித்து பாருங்களேன் கடவுளுடைய ஆதங்கத்தை. ஒரு பிள்ளை எனக்கு கிடச்சிடாதா, நான் ஒரு பிள்ளையை நான் எப்படியாவது நான் வந்து தேர்ந்தெடுத்துட மாட்டேன்னா, நான் ஒரு பிள்ளையை நான் யூஸ் பண்ணிட மாட்டேன்னான்னு சொல்லி தேவன் போராடி அப்படியே பார்க்கும்போது அவருடைய கண்ணுக்கு யார் தெரியுறா? நோவா அந்த இடத்துல அழகா அவருடைய கண்ணுக்கு தெரிகிறாரு. நோவாவை அழைக்கிறாங்க, போய் என்ன சொல்கிறாங்க, நீ போய் செய்ப்பா, நீ போய் பிரசங்கம் பண்ணுப்பா, நீ போய் மக்களோட போராடுப்பான்னு சொல்லி கிறிஸ்துவ அந்த இடத்துல யாரை ஏற்படுத்துகிறாங்க? நோவாவை வைக்கிறாங்க. அந்த இடத்துல நோவா யாருடைய வேலை எடுக்கிறாரு? கிறிஸ்துவனுடைய வேலை எடுத்து செய்கிறாரு. கேட்டாங்களா? எல்லாம் காதோடு நின்றுச்சு, உள்ளே போய் கிரியைக்குள்ளே வரல. என்ன ஆகுது? உலகம் அழிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் நோவாவுடைய குடும்பம் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படுது. நோவாவுடைய குடும்பம் பேலையை விட்டு வெளியே வர்றாங்க. அப்போது இப்போ நம்ம வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நோவாவும் அவனுடைய குடும்பமும் தேவனுக்கு எப்படி இருந்தாங்க? பயந்து இருந்தாங்க. நோவா வந்து ரொம்ப அழகாக அந்த இடத்துல ஊழியம் பண்ணாங்க. அப்போது இவ்வளோ நல்லா பண்ணும்போது அவங்க பேலை விட்டு வரும்போது தேவன் அவங்க மேலே என்ன ஒரு விசுவாசம் வச்சுருந்துருப்பாங்க? என் பிள்ளைங்க அவங்களுடைய ஊழியத்தை செஞ்சாங்க, ஆனால் யாரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கலை, பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைங்கனாலும் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லி தேவன் நோவாவின் குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய விசுவாசம் வச்சுருந்தாங்க. இந்த பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்க? நான் ஆதாம் ஏவாள் கிட்ட எப்படி ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்தோன்னு அந்த வாழ்க்கையை வாழுவாங்கன்னு சொல்லி தேவன் அவங்க பிள்ளைங்க மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம் வைக்கிறாங்க. அவங்க பேலையை விட்டு வந்து தேவனுக்கு அந்த ஒரு நன்றி பலி செலுத்தும் போது கூட தேவனுக்கு என்ன ஆசை? என் பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனால் தேவன் அவங்க மேலே வச்ச விசுவாசம் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? அப்படி அந்த சந்ததியில் என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. அப்போது திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதிலிருந்து வர்ற ஒரு கூட்டம் தான் எதை கெட்டுறாங்க? பாபேல் கோபுரத்தை கெட்டுறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் மனுஷனோட எண்ணம். ஒரு வசனம் வாசிப்போமே, எனக்காக நீங்கள் யாராவது உதவி செய்யுங்க. ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 13லிருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 13லிருந்து 15. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இங்கே நம்ம யாரை குறித்து படிக்கிறோம்? இந்த இடத்துல சாத்தானை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வச்சுக்குவோம் மனசில். நான் அவன் எங்கே ஏறுவேன்னு சொல்கிறான்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பாபேல் கோபுரத்தை எப்படி கட்டினாங்க? எப்படி கீழே சமதளத்தில் கட்டினாங்களா? எப்படி கட்டினாங்க? கிட்டத்தட்ட ஒரு உயரத்தில் கட்டினாங்க. எதுக்கு கட்டணும்? இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள ஐஃபில் டவர் வந்து பெரிய கட்டடமாக இருந்துச்சு. இன்றைக்கி துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு கட்டடம் வருது. ஒவ்வொன்றும் என்ன ஆகுதுன்னா போட்டி போட்டு நான் தான் பெருசுன்னு சொல்லி என் ஊரில் தான் பெரிய கட்டடம் இருக்குன்னு கட்டிகிட்டு இருக்கிற ஒரு காலம் இது. அதே மாதிரி தான் இங்கே பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. எதுக்கு கட்டுறாங்க? அவங்களோட இதை காமிக்கிறதுக்கா? நான் பெரிய ஆள், என்னால் உயரமாக கட்ட முடியும் அப்படின்றதுக்கா? வெள்ளம் வந்தால் தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோபுரம். அப்போ அவங்களுக்கு யார் மேலே விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. எப்படி வெளியே வந்தது யார்? நோவா குடும்பம் தான் வெளியே வந்தாங்க. தேவன் மேலே விசுவாசம் வச்சுருந்தாங்க. கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சாங்க. அது எப்படி கொஞ்ச நாளில் அந்த விசுவாசமே காணாமல் போச்சு? இந்த கடவுள் நம்மளை என்றைக்கு நாள் போட்டு தள்ளிடுவார், நம்ம ஒரு கட்டடத்தை கட்டி தப்பிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு. அவங்களுடைய வழிபாடுகள் தவற பண்ணனால எண்ணங்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றி.
அப்புறம் ஆனால் முதல்ல அவங்க யாரை தான் வழிபட்டாங்க? பேழையிலிருந்து வெளியே வந்தோடனே தேவனை தானே வழிபட்டாங்க. யாருக்கு நன்றி பலி செலுத்தினாங்க? இன்னும் இப்படி ஒரு அழகான ஒரு சந்ததி வெளியே வந்தது. கொஞ்ச நாளில் யாருக்கு இப்போ எதிராக நிற்கிறாங்க? இந்த கடவுளை நம்ப முடியாது, இவர் என்னைக்குனாலும் நம்மளை அழிச்சிடுவார், நம்ம தான் என்ன செய்யணும்? காப்பாற்றிக்கணும். இதுதான் அந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். நோவாவுடைய சந்ததியார். நம்ம அந்நியர்கள்லாம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் பார்த்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில்? இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கா மாற்றங்கள்? நம்ம எல்லாம் சொல்லுவோம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நல்லா இருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போமா? இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வழியில் போவோம், ஏன்னா நம்ம முடிவெடுப்போம் அப்படின்றது. நிறைய விஷயத்தில் நம்ம செஞ்சுருக்கோமா அந்த மாதிரி? சாபத்தில் நம்ம அந்த மாதிரி எடுத்துருக்கோமா? சாபத் முடிவு இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் என்ன பண்ண முடியும், இந்த வேலையை நான் இந்த டேட்டில் தான் செய்ய முடியும், அதனால் கடவுளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் போது அதெல்லாம் அவருக்கு தெரியும், நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமா? அல்லது நம்மளுடைய ஆகாரம், நம்மளுடைய உடை, எத்தனை விஷயத்தில் நம்ம தேவனுக்கு இப்போ இன்றைக்கி எதிராக நிற்கிறோம். நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சந்ததி தேவனுக்கு எதிராக ஒரு கெட்டனை கெட்டுறாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தேவனுக்கு எதிராக நம்மளுடைய சரீரமாக இந்த ஆலயத்தில் என்னென்ன மோசமான காரியங்களை செய்கிறோம் நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு என்ன தான் சொல்லி கொடுத்துருக்காங்க? வேதத்தின் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் தான் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் படிக்கிறோம், வீட்டில் உட்காந்து படிக்கிறோம். எல்லாம் படித்து நம்ம என்ன பண்ணுறோம்? யாருக்கு எதிராக திரும்பி நிற்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? இதில் அந்த மக்களுக்கு அவங்க தேவனுக்கு எதிராக திரும்பி நிற்கிறோன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்ற அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவங்கள அழகாக மூடி மறைச்சி, நீ செய்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, கெட்டுப்பா உன் கோபுரத்தை, ஏன்னா உன் கடவுளை நீ என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடுறோண்ணே அவநம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. இந்த அவநம்பிக்கை வர்றதுக்கு காரணம் யார்? அதே தான். அப்போ இன்றைக்கி நம்ம யாரை உய்த்து ஆராயணும்? அவ்வளோதான். இன்னைக்கு கிறிஸ்து நம்ம கிட்ட இந்த பாடத்தில் வச்சு எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். தயவு செஞ்சு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படின்றதான் கிறிஸ்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்காக இன்னும் என்ன பாடுபடணுமோ நான் படுறேன். இன்னொருக்கா நான் சிலுவையில் என்னோடய உயிரை கொடுக்கணுமா? ஐ எம் ரெடி டு டூ. உங்களுக்காக நான் என்னன்னாலும் சரி, எனக்கு தேவை நீங்கள் என் கூட பரலோகத்தில் இருக்கணும். இவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தேவன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யலை? கிறிஸ்து விடலை. ஏன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு மொத்த குரூப்பும். நான் போகிறேன், இஷ்டத்துக்கு வாழ்கிறேன்னு. ஆனால் கடவுள் அந்த இடத்துல அவங்கள போய் அந்த இடத்துல அழிச்சிருக்கலாம். உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா, நீங்களாம் திருந்த மாட்டேங்கன்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பி இன்னொரு ஒரு அக்கினியை கொண்டு அழிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கடவுள் கிருபை என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய பாஷைகளை மட்டும் மாற்றி போட்டு அவங்கள சிதறடிக்கிறாங்க. சிதறடித்து எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் கடவுள் பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, உங்களை காப்பாற்றுறது யாரோட வேலை? ஏன் வேலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி கடவுள் யார் எழுப்புறாங்க? ஆபிரகாம் எழுப்புறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆபிரகாமும் எதுக்குள்ளே தான் இருக்கார்? இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கார். அதாவது இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு முஸ்லீம். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த சடங்குகள் எல்லாமே செய்வாங்க. செஞ்சாலும் அவர் என்கிட்ட சொல்லுவார், அமுதன் இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் இது செய்யும்போது என் மனசு ஒப்ப மாட்டேங்குது அப்படின்பார். அடிக்கடி இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லுவார், இதை செய்யும்போது என் மனசு எனக்கு ஒப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போது நாங்கள் அவர்கிட்ட கேட்போம், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எனக்கு இதில் ஏதோ எல்லாம் அவங்க செய்கிறது சரி, அவங்களுடைய சிந்தனைகள் அவங்க பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் நான் இது சரியாக செய்கிறாங்களேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லும்போது
கடவுள் நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருவாங்கல்ல. நீங்கள் வேணால் இந்த பைபிளை வேணால் படித்து பாருங்கள். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட உங்களோட இதை பற்றி தான் வரும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேதத்தை எடுத்து படித்தார். படிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் பைபிள் கிளாஸ்க்கு வந்தாங்க டென்மார்க்கில். அவர் வந்து ஒரு கானானிய முஸ்லீம் ஆள். அவர் கானா தேசத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் ஆள். அவர் வந்து படித்தார் எங்கள் கூட படிச்சுட்டு 7வது மாதம் இப்போ தெரியுது எனக்கு ஏன் அங்கே எதுவுமே எடுபடலை, அல்லது அவங்க செய்கிற சடங்காச்சாரத்திலே என்னால் ஒத்து போக முடியல. ஏன்னா இங்கே இருக்குதுப்பா உண்மை, இதுதான்ப்பா சத்தியம்னு சொல்லி 7வது மாதம் தேவனுடைய கிருபையினால் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவன் கூட அந்த மக்களோடு இருந்தாங்க. ஆனாலும் ஆபிரகாமுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற போது தான் தேவன் யாரை கூப்பிடுறாங்க? ஆபிரகாம் கூப்பிடுறாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? நான் போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஓடுறதை நம்ம பார்க்குறோம். கலாத்தியரின் புத்தகம் ரொம்ப அழகான ஒரு வசனம். கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை நம்ம வாசிப்போம். கடவுள் ஆபிரகாமை சும்மா கூப்பிடல, வாப்பா நீ வா நான் உன்னை பெரிய ஆளாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லலை. ஆபிரகாம் கூப்பிட்டதுக்கான முக்கியமான ஒரு நோக்கம் என்னது? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீ போய் உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு நான் கூப்பிடலப்பா, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த இடத்துல நிறைய பேரை எனக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன், என்னோட கூட நான் கூட்டி சேர்க்க போகிறேன்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு வைக்கிற ஒரு ஸ்பெஷல் கால். இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? மனுஷன் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மனுஷனை சரியான விதத்தில் திருப்புறதுக்கு தேவன் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அழைப்பு தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. இன்றைக்கி நம்மளாம் யாருடைய சந்ததியார்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஆபிரகாமுடைய சந்ததியார் இல்லையா? இன்றைக்கி நான் அதை தான் யோசித்து பார்ப்பேன் அடிக்கடி. நோவாவுடைய பிள்ளைங்கள் வெளியே வரும்போது நோவாவுடைய சந்ததியாராக வந்தாங்க, ஆனால் என்னவா மாறிட்டாங்க? வழி தப்பி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் ஆவிக்குரிய சந்ததியில் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ இன்றைக்கி நம்ம தேவன் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? நமக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது சகல தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம மூலமாக எத்தனை தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? தேவன் நம்மக்கிட்ட டைரெக்டாக கேட்பாங்க ஒரு கேள்வி, அப்பா நான் உங்களை கூப்பிட்டேன், உங்களுக்கு அந்த சத்தியத்தை நான் காமிச்சேன், உங்கள் மூலமாக இன்றைக்கி எத்தனை தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தேவன் நம்மக்கிட்ட கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் யோசித்து பார்ப்போம். அந்த நேரத்தில் தேவன் நம்மக்கிட்ட ஒரு கலந்துரையாடல், அதாவது நம்ம ரொம்ப அப்படியே எதுவுமே பெருசெல்லாம் நம்ம கற்பனை பண்ணவே தேவையில்லை. தேவன் அப்படி ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாங்க, சுற்றி தூதர்கள் இருப்பாங்க, மூப்பர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் அப்படியே முன்னாடி நின்று ஐயோ இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்காருன்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக யோசிப்போமே, 1-on-1 நீங்களும் உட்காந்துருக்கீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, இந்த வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன கற்பனை பண்ணலாம் அப்படின்னா, தேவன் நம்மக்கிட்ட உட்காந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க 1-on-1. தம்பி நீ இவ்வளோ நாளாக வாசித்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாள் அந்த சத்தியத்தை அறிந்திருக்க, நீ ஆபிரகாமின் சந்ததியாகவும் உன்னை நான் அழைச்சிருக்கேன், உன்னால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும்னு உன்னை வச்சு நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன், நீ அந்த திட்டத்தின்படி நடக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒவ்வொருத்திட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இன்றைக்கி ஆபிரகாமுடைய அழைப்பிலிருந்து நமக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆபிரகாமுடைய அழைப்பில் ஆபிரகாம் என்ன அழகாக கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி கூப்பிட்றாங்க? தேசத்தின் ராஜானா கூப்பிட்டாங்க, தேசத்தின் தந்தையா தேவன் அவரை அழைக்கிறாங்க இல்லையா? அநேக தேசங்களுக்கு நீ எப்படி இருப்ப? அதான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யூ வில் பி ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது யூ வில் பி கிங் ஆஃப் மெனி நேஷன்ஸ்ன்னு கூப்பிடலை, யூ வில் பி ஃபாதர், அதாவது அநேக தேசங்களின் தகப்பனாக நீ இருப்ப அப்படின்பாங்க. அப்போ ஒரு தகப்பன் பிள்ளை விட்டுருவாரா?
அதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ராஜாவா நின்று ஆட்சி செஞ்சு அல்லது அதிகாரம் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு தகப்பனா மக்களோட மக்களாக இருந்து மக்கள் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துக்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு குணாதிசயத்தோடு தான் ஆபிரகாம் அழைக்கிறாங்க. ஆபிரகாம் வாழ்ந்தார். இன்றைக்கி நம்மளையும் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அழைச்சிருக்காங்க. we are called as father of this world. இந்த உலகத்தின் தந்தைகள் நம்ம ஒவ்வொருத்தரும். நம்ம மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன பண்ணணும், தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்றதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய அழைப்பு. சரி, ஒரு பெரிய ராஜா அப்படின்னா நம்ம அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அலெக்சாண்டர், நெப்போலியன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களாம் பெரிய ராஜாக்கள். அவங்ககிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு, ஏன் அவங்கள அவ்வளோ பெரிய ராஜான்னு சொல்கிறோம்? நம்ம அதிகாரம் இருந்துச்சு, படை பலம் பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா? அப்புறம் ஆனால் இந்த நெப்போலியனை வந்து யாராவது என்னைக்காவது போய் பார்க்கணுன்னு நினச்சிருக்காங்களா? நெப்போலியன் பார்க்கணுன்னாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் பயப்படுவாங்களாம். அவர்கிட்ட நம்ம போய் பேச முடியாது, அவர் பயங்கரமான ராஜா அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, நான் போய் அவரை பார்க்கலாமான்னு சொல்லி. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. இல்லை, ஒரு ராஜாவாக இருந்தது சொல்கிறேன் நான். சாலமன் ராஜா. சாலமன் ராஜாட்ட படைப்பலம் இருந்துச்சா? அவர்கிட்ட யார் இருந்தா? தேவனும் தேவனுடைய ஞானம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய அந்த ஞானத்தை பார்த்து பிரமிச்சு, இவ்வளோ பெரிய ராஜா இஸ்ரவேலில் இருக்காரான்னு சொல்லி அவரை பார்க்க ஓடி வந்த ஆட்கள் அநேகம் இல்லையா? இன்றைக்கி அந்த சாலமன் ராஜாக்கு என்னையாக தான் இன்றைக்கி தேவன் நம்மளை அழைச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இங்கே நம்ம வீட்டுக்கும் சரி, நம்முடைய ஆழத்துக்கும் சரி, நம்மளை பார்க்க ஓடி வர்றவங்க எதை பார்க்க வராங்க? தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய அன்பையும் பார்க்க வராங்களா, அல்லது நம்மக்கிட்ட உள்ள எதை பார்க்க வராங்க? அதான் எசேக்கியா ராஜா பார்த்து கேட்பாங்க, உன் வீட்டிலே எதை கண்டார்கள்? இன்றைக்கி நம்மக்கிட்ட எதை பார்க்க போகிறாங்க? அதனால தான் ஆபிரகாம் கிட்ட அழைக்கும் போது தேவன் கரெக்டாக சொல்கிறாங்க, அப்பா நீ தேசங்களுக்கு தந்தை, ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கோ, உன்னை வச்சு அநேக தேசங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், எனக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தேவன் போராடின ஒரு போராட்டத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதான் இந்த பாடத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சத்தியங்கள் அற்புதமானவை, ஆனால் அவற்றின்படி வாழவும் அவற்றிற்கு கீழ்ப்படியவும் தவறினால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபமும் ஜீவனுக்கு பதிலாக மரணமும் வரவிருந்தன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு இதெல்லாம் பிரியமே இல்லை. ஏசுப்பா எப்படியாவது போராடி நமக்கு எதை கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க, ஜீவனை கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் ஃபைனலாக அது யாரோட சாய்ஸில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி எதை எடுக்கிறேனோ அதுதான் எனக்கு முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். இப்போ நிறைய நேரம் நமக்கு யோசிப்போம், நம்ம கேட்குறதெல்லாம் தேவன் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்றது அடுத்த ஒரு பாடம். அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ரோல் மாடலாக இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சுற்றி வச்சுருப்போம். நம்ம யாரை நம்மளுடைய ரோல் மாடலாக வச்சுருக்கோன்றது தான் இன்றைக்கி ஒரு பாடம். எங்களுடைய நான் வந்து ஹைதராபாத்தில் நான் ஒரு டாக்டர் ரெட்டிஸ்ன்ற கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போது எங்களுடைய லேபில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சு அந்த லேபை செட் பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ அதுக்கான ஃபண்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் வாங்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது நான் ஒரு இன்ஸ்டிடியூட் போயிருந்தேன், ஐஐடி ஹைதராபாடுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஐஐடி ஹைதராபாடில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதே அந்த ஒரு கருவியை தான் வச்சுருப்பாங்க. அந்த கருவியை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, பயங்கரமாக வச்சுருப்பாங்க. எப்படின்னா ஒரு 3 லெவல் செக்யூரிட்டி, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த கைரேகையை வச்சு தான் போனோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை சீலிங் போட்டு ரொம்ப அழகான ஒரு லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி அப்படியே ஒரு அதை வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, உள்ளே போனாலே பயங்கரமான இடம், இங்கே வேலை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்குன்ற அளவுக்கு அந்த இடத்த வச்சுருந்தாங்க. நமக்கு பட்ஜெட் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு ஆசை, அவங்க வச்சுருந்தாங்கல்ல அது மாதிரி நம்மளும் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போய் எங்களோட
குரூப் மேனேஜர் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் போய் பார்த்தேன் அந்த இன்ஸ்டிடியூட்டில் ரொம்ப அழகான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய மேனேஜர் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார். இப்போ அவங்க அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க கருதி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட அதே கருவி வரும்போது அது ஒரு நாளைக்கு அது 13லேருந்து 15 மணி நேரம் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அதை உபயோகப்படுத்துவாங்க. அதனால் அந்த இடம் அழுக்காகாமல் ரொம்ப சுத்தமாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு இந்த இது எப்படி தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர அவங்கள பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலை என்ன நடக்காது, பாதி நேரம் நடக்காது. ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அதே சுத்தம் இங்கே இருக்கணும் அப்படின்னா நீ வேலை பார்க்க மாட்டோம், சுற்றி ஒரு ஆள் நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அந்த ரூமை. அதனால் இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம் அடுத்தவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட இஸ்ரேல் மக்களும் இந்த சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கெட்டு போன கூட்டத்தில் இந்த ஒரு கூட்டம். சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நான் வாழக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம். இதுதான் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போது கடவுள் எவ்வளோ போராடுறாங்க, ஆனாலும் முடியல. நன்மையை ஜாக்கிரதையை தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். இன்றைக்கி நான் எதை தேடுறேன் அப்படின்றதான் முக்கியம். இந்த கடவுள்கிட்ட போய் நான் எதனாலும் கேட்கலாம், ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்றதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுக்கு யாரோட தவறு இது? மக்களுடைய தவறு. மக்களுடைய தவறுன்னு மட்டும் நம்ம சொல்லிடலாமா? கரெக்டாக சொன்னீங்கண்ணே. ஆனால் இவ்வளோ நாளாக ராஜா கேட்காதவங்க திருதுப்புன்னு ராஜாவை ஏன் கேட்கணும்? அதாவது இஸ்ரேல் மக்கள் அந்த இடத்துல ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல யார் அவங்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தது? சாமுவேல். அப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை யார்கிட்ட இருந்துச்சு? பிள்ளைங்களோட பிரச்சனையா? அப்போ சாமுவேல்கிட்ட பிரச்சனை இல்லைன்றீங்களா? கிட்டத்தட்ட ஏலியோட பிள்ளைங்க தப்புப்பா, ஏலி மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ யார் மேலே தப்பு? இங்கே சாமுவேல் மேலே அங்கே தப்பு. அவர் என்ன பண்ணல பிள்ளைங்கள? அவ்வளோதான். அதான் சொல்லுவாங்க, ஒரு தனி மனுஷன் ஒழுக்கமாக இருந்தான் அப்படின்னா அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? ஒழுக்கமாக இருக்கும். அந்த குடும்பம் ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா சபை எப்படி இருக்கும்? ஒழுக்கமாக இருக்கும். அந்த சபை ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும்? இப்போ பிரச்சனையே எங்கே தான்? இங்கே வந்துருச்சு. இப்போ சாமுவேல் அன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த பிள்ளைங்க எப்படி இருந்திருக்கணும்? சரி, அவர் விட்டார், அந்த பிள்ளைங்களும் விட்டுட்டாங்க. இதுதான் சான்ஸுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் போய் நிற்கிறாங்க. இனிமேலும் உன் பிள்ளையை நம்பிலாம் எங்களால் இருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இஸ்ரேல் மக்கள் நல்லவங்களாக இருந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? பா, உன் பிள்ளைங்க சரியான வழியில் நடக்கலை, நீ இப்போ தேவன்கிட்ட ஜெபம் பண்ணு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை தேவன் கொடுக்கட்டும், அவர் வழியில் நாங்கள் நடப்போம், அவருக்கு தேவன் ஆலோசனை சொல்லட்டும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு தீர்க்கதரிசி வேண்டாம், ஆசாரியனும் வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும்? ராஜா தான் வேணும்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லு. கரெக்ட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன தேடுவோம் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் தேடுவோம் இல்லையா? இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்மள்ட்ட சொல்கிறாருப்பா, தேனி ரோட்டில் நல்ல ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, தண்ணி நல்லா இருக்குது, நல்ல காய் வருது, நம்ம உடனே நம்ம பதிஞ்சிடணும்னு சொல்லி உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? சரிங்கண்ணே வாங்கண்ணே நாளைக்கு போய் பதிஞ்சிருவோன்னு போவீங்களா? முதல்ல நம்ம என்ன செய்வோம்? அது எங்கே இருக்குன்னு வாங்க,
அதை காமிங்க, அதை நான் பார்க்கணும், அது சரியா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் தேடுற மக்களாக இருப்போம். கிட்டத்தட்ட இங்கே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ராஜா இருக்காங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கார், ஆனால் அவர் என்ன தெரியல, எங்கள் கண்ணுக்கு அவர் தெரியலை, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ராஜா வேணும்னு சொல்லி தேவன்கிட்ட போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இது சரியா தப்பா? எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற ராஜா இருக்காங்க, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ராஜா இருக்காரு, அவர் யார்கிட்டயும் பேசுகிறாரு, நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது நியாயம் தானே? கரெக்ட், அவர் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க ராஜா வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஒரு ராஜா நாங்கள் பார்க்குறதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன் இது தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எங்கே அடிமைகளாக இருந்தாங்க? முதல்ல எகிப்து தேசத்தில். அந்த ராஜா அவங்களை எப்படி ரொம்ப நல்லாவா நடத்தினார்? ஒரு காலத்துக்கு அவங்களுக்கு நல்லா இருந்தாலும் அடுத்த காலத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை இல்லையா? அப்போது அந்த ராஜாவுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? ஒரு சுயநலம் உள்ள ஒரு மாம்சத்தின் சிந்தனையாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட உண்மையான ராஜா உடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? அவங்க மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு தேவன், அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு தேவன், அவங்க வழி விலகி போனாலும் அவங்க கூட போராடுகிற ஒரு தேவன். ஆனால் அவங்க அந்த ராஜாலாம் எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் பார்க்கணும், அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு ராஜா இருக்கார், அப்படி போய் அவர் நின்னார்னா அப்படி ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அதை உள் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கணும்? ஆக்சுவலி இவங்களை பார்த்து சுற்றி உள்ள தேசங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உங்களுடைய தேவன் பெரியவர், எப்படி உங்களால் இப்படி வாழ முடியுதுன்னு கேட்டிருக்கணும். இப்போ என்னவாயிருச்சு? அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. இன்றைக்கி நமக்குள்ளேயும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கா? வெளி உலகத்தின் காரியங்களை நம்ம உள்ளே இழுக்கிறோமா? இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோனே. இன்றைக்கி வெளி உலகத்துலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் அமேசான் ப்ரைம் இல்லையா? உங்கள் வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லையா? கமான், அது கூட எல்லாமே இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓ, அது வச்சுருந்தா தான் போல் நல்ல ஸ்டேட்டஸ் போலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? போடு ஒரு அக்கௌண்ட்டை, மாதத்துக்கு ஒரு 499 ரூபா கெட்டுவோம், ஒரு அக்கௌண்ட்டை வாங்குவோம். அடுத்து அது உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்து அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஓ நீங்கள் இந்த கொரியன் சீரீஸ் பார்த்தது இல்லையா, அந்த சீரீஸ் பார்த்தது இல்லையா, இந்த த்ரில்லர் பார்த்தது இல்லையா, ஓ இது கூட பார்க்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அடுத்து என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட்டோட நிற்காது, அடுத்து அந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிப்போம். எவ்வளோ அழகாக சாத்தா நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகிறான்னு நமக்கு தெரியுதா? அவன் முதல்ல போடுறது ஒரு குக்கி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் உள்ளே இழுக்கும்போது எப்படி போகுது? ஒரு நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும். நங்கூரத்தை தூக்க முடியுமா? அதுதான், இப்படியே போயிடுவோம் நம்ம. அதுதான் இங்கே இஸ்ரேல் மக்கள்கிட்ட நடந்தது. சுற்றி பார்க்குறாங்க, அவங்களோட ராஜா ஒருத்தர் இருக்கார், நல்ல ஒரு சாரீட்டில் உட்காந்து பயங்கரமாக போகிறாரு, அவருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் போகிறாங்க, நமக்கு ஒரு ராஜா போனால் எப்படி இருக்கும்? சரி, ராஜா வந்தார். ராஜா வந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாங்களா? முதல்ல ஆரம்பம்லாம் அவர்கிட்ட எப்படி இருந்துச்சு? சவுல்கிட்ட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி எப்படி இருந்தார்? அவர்கிட்ட ஒரு சுயநலத்தை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? நான் ராஜா, என்னோடய பதவியை நான் விட்டு கொடுத்துட முடியாது, அதனால் நான் யாருக்காக காத்திருக்க முடியாது? சாமுவேலுக்காக நான் காத்திருக்க முடியாது. வா, அவரோட வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சவுல் என்ன பண்ணுறாரு? பலி செலுத்துறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நமக்குள்ளே அப்படி தான், எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்? அதான் நன்மையாக காணப்படுச்சா? இல்லை, அதே தான். அதனால தான் தேவன் சாமுவேல் மூலமாக என்ன கொடுக்குறாங்க? ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு யாரை கொடுக்குறாங்க? ராஜாவை கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய, அதான் சொல்கிறேன், நம்ம தேவன் வந்து ரொம்ப அன்புள்ள தேவன். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுக்கான
ஒரு பலனை கடவுள் சொல்லுவாங்க, எப்போ அந்த முடிவு வேணாம், இது தப்பு, தயவு செஞ்சு நீங்கள் இதை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி எனக்கு இது வேணும், நான் அதை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வழிகளை நம்ம பார்க்குறோம். எத்தனை ஒரு 5வது ராஜா 6வது ராஜாவை தப்பு பண்ணார், எத்தனாவது ராஜா தப்பு பண்ணார்? ராஜா முதல்லே காலி. இதுதான் நம்ம தேவனுடைய வழிகளை விட்டும் தேவனுக்கு எதிர்த்து நம்ம போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் சரி அல்லது இந்த உலகத்துக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும்? ஒரு பாடுள்ளதாக தான் இருக்கும். இதுக்காக தான் கடவுள் நம்மக்கிட்ட போராடுறாங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் சரி தான், ஆனால் நான் அதை கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மக்கிட்ட போராடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முடியாது, எனக்கு இது வேணும், அதை நான் அடைய தான் செய்வேன் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் ஓடக்கூடிய பிள்ளைங்களாக இருப்போம். அந்த எலன் ஒயிட் அம்மையார் எழுதும்போது ஒரு அழகான ஒரு கோட் எழுதுறாங்க. நான் அதை வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாடத்தை நம்ம முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷம் தான். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் இருந்து நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நான் அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். The Lord had through his prophet foretold that Israel would be governed by a king, but it does not follow that this form of government was best for them or according to his will. He permitted the people to follow their own choice because they refused to be guided by his counsel. When men choose to have their own way without seeking counsel from God or in opposition to his revealed will, he often grants their desire in order that through the bitter experience that follows, they may be led to realize their folly, to repent to their sin. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க, தேவனுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகள் ஒரு ராஜாவை கேட்பாங்க அப்படின்னு. ஆனாலும் நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க திருப்பி எங்கே அவர் தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். தேவனுடைய அன்பு இதை நான் நினைக்கும்போது என் கண்ணே கலங்கும். சில நேரம்லாம் அந்த பிள்ளைங்க அதை வாங்கிட்டாங்க, அந்த கஷ்டப்படுவாங்கள்ல, அந்த கஷ்டத்துலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் செஞ்சு தப்புன்னு உணர்வாங்கள்ல, அது போதும் எனக்கு, நான் அப்போ போய் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றிக்குவேன்னு சொல்லி அந்த ஒரு நம்ம படுற கஷ்டமும் அவருக்கு ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் அந்த கஷ்டத்துக்குள்ளே என் பிள்ளைங்க என்னை தேடுவாங்க, அவங்கள நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேவன். எவ்வளோ ஒரு அழகான தேவன் பாருங்களேன். கடைசி அவங்க முடிக்கும்போது எழுதுகிறாங்க, ஹியூமன் ப்ரைட் அண்ட் விஸ்டம் வில் ப்ரூவ் அ டேஞ்சரஸ் கைட் தட் விச் த ஹார்ட் டிசையர்ஸ் கான்ட்ரரி டு த வில் ஆஃப் காட் வில் இன் த எண்ட் பி ஃபவுண்ட் அ கர்ஸ் ரதர் தென் அ பிளெஸிங். தேவனுடைய வழிக்கு எதிராக நம்ம போகும்போது இன்றைக்கி எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நமக்கு எதுவாக முடியும், நமக்கு அது ஒரு சாபமாயும் அது நமக்கு ஒரு அழிவுலையும் நம்மளை கொண்டு போய் விடுற ஒரு விஷயமா இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது என்ன நல்லவராவா வாழ்ந்தார், தாவீதும் தப்பு தானே பண்ணார், அதுக்கப்புறம் ஒரு நல்லவராக இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் தப்பு பண்ணுறேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், நல்லவனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் தாவீதை கூட விடுங்க, கெட்ட குமாரன் கதை இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். கெட்ட குமாரன் என்ன ரொம்ப நல்லவனாக இருந்தான், இல்லை வீட்டு விட்டு வெளியே போயிட்டான், வெளியே போய் அவ்வளோ தப்பு செஞ்சான், கடைசி திருந்தி வந்தான்ல, அது மாதிரி நானும் ஒரு நாள் தப்பு செய்கிறவங்கள்ட்ட பேசினீங்கன்னா நான் ஒரு நாள் திருந்திடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி இருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா. ஆனால் ஏன் வேதத்தில் இந்த விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்படி இருந்தாங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்படி இருக்காதீங்கன்றதுக்காக தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு தான் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர் இருந்தார்ல நானும் இருப்பேன் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். ஆனால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் சரியானாலும் சரி தவறானாலும், சரியான விஷயங்கள் இப்படி இருந்தாங்க, அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றாங்க, இப்படி தவறான வழியில் போனாங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனாங்கன்ற அந்த ஒரு கண்ணோக்கத்தில் தான் நம்ம அதை பார்க்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி அந்த இஸ்ரேல் மக்கள் ராஜாவை கேட்டாங்கன்றதுக்காக நான் இஷ்டத்துக்கு நான் போய் என்ன பண்ண முடியாது, எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்க முடியாது. அந்த ராஜாக்களை கேட்டனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போ? இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. தேவன் சொல்கிறாங்க, வேண்டாம் உங்களுக்கு, அது நீங்கள் ஏன் கூட இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். அதுதான் கடவுள் திருப்பி 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 இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முடிக்க போகிறோம் நம்ம பாடத்தை. இந்த
சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்ச உடனே யார்கிட்ட போய் விட்டுருவாங்க தேவன்? அவங்கள பக்கத்தில் உள்ள ராஜாட்ட போய் ஒரு அடிமைத்தனத்தில் விட்டுருவாங்க இல்லையா? நேபுகத்நேச்சர் கிட்ட போனாங்க, பெர்ஷியன் கிங்டம் கிட்ட போனாங்க. அநேக ராஜ்யங்கள் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிமைகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் அங்கே அடிமைகளை விட்டுட்டு அப்படியே பர்மனெண்ட் அடிமைகளாகவே வச்சுட்டாங்களா? எதுக்காக தேவன் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த புறஜாதிகள் புறஜாதி ராஜா கிட்ட அவங்க இருக்கும்போது? அந்த ஒரு வார்த்தை, அப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைக்காக தேவன் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை என்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட வருதோ அடுத்து அவங்களுக்கு என்னது? அதிலிருந்து ஒரு விடுதலை. அப்போது தேவன் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதற்கு பின்னாடி என்ன இருக்கும்? அவருடைய அன்பும் அவருடைய அக்கறையும் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்டையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய டைம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம். அதாவது நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நம்ம ஸ்கூலில் தான் படித்தோம். அப்போது ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம், ஏதாவது ஒரு நோட்ஸ் முடிச்சிருக்க மாட்டோம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்லியிருந்தாங்கன்னா முடிச்சிருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? தப்பு செஞ்சேன்னா என்னது? ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தண்டனை. ஸோ வெளியே நிற்க வச்சுருவாங்க. அப்போது அட்வான்டேஜ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறது, சார் இந்த மாதிரி எங்களை வெளியே நிற்க வச்சுட்டாங்க, கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களை கிளாஸ்க்குள்ளே கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களும் அட்வான்டேஜ்டு நம்மளும் அட்வான்டேஜ்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம், அவங்கள யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்லேருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இதே தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக அவங்க வாழ்ந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கடைசி காலங்களில், அதாவது 4ஆம் நூற்றாண்டின் காலங்களில் ரோமர்களுக்கு அவங்க யாராக இருக்காங்க? இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்காங்க. அடிமைகளாக இருக்கிற காலத்தில் கான்ஸ்டன்டைன் என்னவா மாறுறாரு? நான் அன்னையிலேருந்து ஒரு கிறிஸ்டியன்பா, என்னோட கடவுள் உங்களோட கடவுள்னு சொல்லி சொன்ன உடனே இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க? இதை என்ன பண்ணணும்? இதை நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லி யோசித்த ஒரு காலம் இது. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சிந்தனைன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த ராஜாவுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் கிறிஸ்தவ ஒழுக்கன்றதை சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலாக இவர் கிறிஸ்தவனை மாறிட்டார்ல, இனிமேல் இவரை வச்சு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் சாதிச்சுக்கோன்னு மக்களுடைய சிந்தனைகள் என்ன ஆகுது அப்படின்னா மாறினதை நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி மாறினது தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறோம். அன்றைக்கி அந்த சிந்தனை மாறினால தான் எந்த காலம் வந்துச்சு? இருண்ட காலம் வந்தது இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம், இருண்ட காலம் வந்துச்சு. மக்களுடைய வாழ்க்கைகளோட போராட்டத்தின் காலத்தை நம்ம இந்த உண்மையான கிறிஸ்தவர்களுடைய போராட்டத்தின் காலத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய சத்தியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். இன்றைக்கி மேபி நான் அந்த சர்ச்சை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படல. ஒரு ஒரு சபையில் ஒரு எந்த இடம்ன்றது நான் சொல்ல ஆசைப்படல. ஒரு சபையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இடப்பிரச்சனை இருக்குது. அப்போது சபைக்குள்ளே தான் அந்த பிரச்சனை. ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனோடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் கேஸ் அதை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ண உடனே சர்ச்சிலேருந்து என்ன பண்ணணும்? ஒரு லாயரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ அந்த லாயரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த லாயர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த லாயர்கிட்ட போய் பேசும்போது அந்த லாயர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் உங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், உங்கள் சர்ச் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், காலையில் ஸ்கூலில் உள்ள ஒர்ஷிப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த ஸ்கூலில் எனக்கு உதவி செஞ்ச ஒவ்வொரு டீச்சர்ஸை பற்றி எனக்கு தெரியும். சார், இது உங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை, நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டுல சார் வந்திருக்கணும். நீங்கள் எதுக்கு சார் இதை கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் கொண்டு வரீங்க? இது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியலையா? இதை பற்றி நியூஸில் வரும்போது அது ஊரில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க உங்களை பற்றியும், உங்களோட சர்ச்சை பற்றியும், உங்களோட ஸ்கூலை பற்றியும். நீங்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க, ஏன்னா நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் 3வது ஆளாக ஒரு அறிவுரை கொடுத்த விஷயத்தை என் கண்ணால் நான் பார்த்த காலங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு சாதகமாக மாறுறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதை விட
அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் நம்ம நிலைநிறுத்தக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கணும். யோசித்து பாருங்களேன், அந்த காலத்தில் கான்ஸ்டன்டைனுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும், தேவனுடைய வருகை எவ்வளோ சீக்கிரமாக இருந்திருக்கும். ஆனால் அது எனக்கு ஒரு வகையில் கஷ்டம் தான். மேபி நான் பறந்துருக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி கடவுள் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி பாடத்தின் மூலம் நம்ம படிக்க வேண்டியது 3 விஷயந்தான். என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, என்னுடைய சிந்தனை எப்படியாப்பட்டதாக இருக்கிறது, 3வது என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா. இத்தனை தேசங்கள் வந்துச்சுல, ஒவ்வொரு தேசத்தோடையும் தேவன் போராடுறதையும், ஒருத்தன் உழுவான் அடுத்தவனை எழுப்புறதும், ஒருத்தன் உழுவான் அடுத்தவனை எழுப்புறதும் தேவன் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட தேவன் போராடுறதுக்கு பிரச்சனையே இல்லை. நான் உங்கள் கூட போராடுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு வேணும். அதுதான் இன்றைக்கி தேவன் நம்மக்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். கடைசி நான் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவன் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அதை நம்ம அப்படியே முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 3 to 6 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் நம்ம ஏற்கனவே படித்ததான் இங்கே படிக்கிறோம். ரொம்ப அழகாக தேவன் சொல்லுவாங்க, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆபிரகாமின் சந்ததியாராகிய நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கீங்க, நம்மளுடைய ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண தான் செய்வோம். ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு பல் டாக்டர். அவர்கிட்ட நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு யங் கப்புள், அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. அப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே அவர் சொன்னார், அந்த கப்புள் சொன்னாங்க, டாக்டர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நாங்கள் இப்போ குழந்தைக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி யாராவது நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா, கண்டிப்பாக ஜெபம் பண்ணிக்கோ, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்போம், உங்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனி கிடைக்கும்னு சொல்லி. அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் சொன்னார். நீங்கள் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறது எல்லாமே சரிதான்ப்பா, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் உங்களை பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக சொன்னார். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் உங்களை பார்ப்பீங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அந்த குழந்தையும் சண்டை போடும், நீங்கள் கத்துனீங்கன்னா அந்த குழந்தையும் கத்தும், நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை பொய் சொல்லும், நீங்கள் தப்பான வழியிலேருந்தே அந்த தப்பான வழியில் அந்த குழந்தையும் இருக்கும். அப்போ நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுங்கள், தேவனோட உடன்படுங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு நீங்கள் அந்த குழந்தையை பெற்றுக்கோங்க. அந்த குழந்தை யாரை போல் இருக்கும், கிறிஸ்துவை போல் வளரும்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது என் ஒய்ஃப் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையணும், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னார். என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு முதல்ல கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றதை நீங்கள் முதல்ல கடவுள்கிட்ட நீங்கள் போராடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி யோசிக்கிறோமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம, அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு சிந்தனை. இன்றைக்கி நான் போய் ஒருத்தவங்க கிட்ட தேவனோட சத்தியத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும், அந்த சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும், அந்த சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், அந்த தேவனை நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு இந்த சத்தியம் தெரியும் ஆனால் என் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நான் சொல்கிற சத்தியத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா அது என்னது, அது ஒரு பாவம். இன்றைக்கி நிறைய பேர் அது நம்ம ஒரு ரொம்ப தாழ்மையாக பேசுகிறோம் நம்ம நினச்சிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கங்க, நீங்கள் என்னையெல்லாம் பார்க்காதீங்க, நான் என் மூலமாக வர தேவனுடைய சத்தியத்தை மட்டும் பாருங்கள், என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, கடவுள் என் மூலமாக பேசுகிறாங்களா, அந்த சத்தியத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது என்னது, அது நம்மளை நாமளே அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஏமாற்றிக்கிட்டு ஒரு பாவத்தின் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு சமம்.
அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையினர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதற்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் ஒழிய நம்ம என்ன செய்ய முடியாது, அதை போய் அடுத்தவங்களுக்கு பிரகடனம் பண்ணக்கூடாது. இதுதான் தேவன் நமக்காக வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட். தயவு செஞ்சு இந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போது ஆலயத்துக்குள்ள வர்ற ஆத்துமக்கள் எப்படி இருப்பாங்க? உண்மையும் உத்தமமான ஆத்துமக்களாக இருப்பாங்க. தேவனுடைய வருகை என்ன பண்ணும்? துரிதப்படும். ஸோ இந்த பாடத்தில் தேவன் திருப்பி நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் விழுந்துட்டீங்க, நான் உங்களுக்காக போராடுறேன், நீங்கள் ஏன் கூட வாங்க, நம்ம சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்றதான். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.